இந்த இடத்துல உங்க முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடக்குன்னு உங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மனுவை கொடுத்து நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லாம அண்ணன் செஞ்சதை பார்த்து உடனே இளைஞர் அமைப்பாளர் நான் செய்கிறேன்னு சொல்றாங்க. உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாலே வெற்றி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜயன் அவர்கள் வந்து உங்களுக்காக மட்டுமே தான் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்காரு. சேவை செய்யணும், சேவை 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 சேவைங்கிற ஒரே மனப்பக்குவத்தினுடைய ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய விஜயண்ணா மட்டும்தான். ஊழலில் ஆட்சியை கொடுக்கணுங்கிறதா அண்ணனுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆசை லட்சியம் எல்லாமே அதுதான். எங்ககிட்டலாம் அண்ணன் சொல்ற ஒரே வார்த்தை, மக்களுக்கு நான் சொன்னது வெறும் வாக்குறுதி அல்ல, தயவு செய்து என்னுடைய வாக்குறுதியை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்கிறாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்களுடைய அமைச்சரவை கூட்டத்தில் நம்மளுடைய சிஎம் எங்ககிட்ட அமைச்சர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட ஒரே இது, அவர்கிட்ட ஒரே விண்ணப்பம் அவர் எங்ககிட்ட வைக்கிறார், நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திருங்க. என் மக்கள் என்ன நம்பி இருக்காங்க, பொய்யான வாக்குறுதியை நம்ம கொடுக்க மாட்டோம் ஒருபோதும். என்னுடைய ஆள் மனசுல இருந்துதான் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்மளுடைய சிஎம், நம்மளுடைய விஜயனா, நம்மளுடைய சிஎம் சார் சொன்ன ஒரு வார்த்தையை உங்க முன்னாடி நான் வந்து இதை பதிவு பண்ணிக்கிறேன். அதனால நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா நம்மளுடைய சிஎம் நமக்கு கிடைச்ச மாபெரும் பொக்கிஷம். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் புஷியானந்த் அப்பாவுடைய வழிகாட்டுதல்படி தமிழ்நாட்டில் நாங்க எல்லாருமே இதுக்கு முன்னும் பின்பும் இனிவரும் காலங்களில் நல்லது மட்டுமே செய்வாங்கிறது இந்நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஊழல் இங்க பார்த்தாலும் ஊழல் தானே சந்திச்சீங்க, பார்த்ததெல்லாம் ஊழல், போற இடம்லாம் ஊழல், ஒரு டிரான்ஸ்ஃபர் போடலாம் ஊழல், ஒரு இடத்துல நம்மளோட தேவை கேட்டு போனாலும் 1000 ரூபா கொடுப்பியா 500 ரூபா கொடுப்பியா, இதை மட்டும்தான் நம்மளுடைய காதுல கேட்டுப்போம் இல்லையா? தேவையான சரியான எல்லா விதத்திலும் நம்மளுக்கு நியாயம் இருந்தும் ஊழல்ங்கிற ஒரு கோர்வையினால நம்மளை மூடி ஒடுக்கி வைக்கப்பட்டோம். இனி அப்படி ஒரு ஆட்சி நம்ம ஆட்சி கிடையாது, அப்படி ஒரு சூழல் நமக்கு வராது என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பணம் கேட்டால் உடனே நீங்க புகார் தெரிவிக்கலாம். யாரும் வந்து பயப்படாதீங்க. உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க ஏரியாவில் இருக்க உங்க கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவர்கள் மூலமாக நீங்க பதிவு பண்ணலாம். உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொரு முக்கியமான பதிவு பண்றேன். இன்னைக்கு நம்மளுடைய அரசு அதிகாரிகள் வந்து உங்களை பணம் கேட்கறதுக்கே பயப்படுறாங்க. அந்த மாதிரி நம்ம அண்ணன் சொல்ல வச்சிருக்கிறாரு, கேட்க மாட்டாங்க, கேட்க தோணுனாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க கொடுக்கவும் கூடாது, பழைய பழக்கத்திலே செஞ்சிடக்கூடாது எதுவும், சரிங்களா? பணங்கிறது நம்ம தேவைக்கு தான், ஊழலுக்கு கிடையாது. ஊழலுக்கு நம்ம வந்து கொடுக்கறதும் தப்பு, நம்ம வாங்குறதும் தப்பு. அதே மாதிரி நம்மளுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு சுமால் ரிக்வெஸ்ட், அண்ணனுடைய தலைமையில சொல்றேன், உங்கள் சகோதரியா சொல்றேன், தயவு செய்து மக்களுக்கு சேவை செய்யும் போது யாருக்கிட்டையும் எந்த விதத்திலும் ஒரு ரூபா பணமும் வாங்கிறாதீங்க. அதிகார தோரணையை நம்ம மக்கள் இருக்காங்க, நம்மளை நம்பி மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை 1% நம்ம கெடுத்துடவே கூடாது. அதை மட்டும் இந்நேரத்தில் நான் அவங்கள வந்து உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். அந்த நம்பிக்கையோடையும் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நான் அவங்களை நம்புகிறேன் முழுமையா. அதே மாதிரி அரசு அதிகாரிகளை நம்ம யாருமே நம்மளுடைய ஆளுமைங்கிற ஒரே கட்டுப்பாட்டில் ஒருமையில பேசக்கூடாது, அவங்கள அதிகார தோரணையும் பேசக்கூடாது. தப்பு செய்கிறவங்களே நம்மளுடைய தன்மையான பேச்சை அவங்கள மாற்றும். சில பேர் தூண்டுதல்ல அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்ம ஆட்சியை கண்டு அவங்களுக்கு பயம். ரெண்டாவது நம்ம கூட சேர்ந்து பயணிக்க விருப்பமும் படுறாங்க. ஆனால் ஒரு சில பேருடைய தூண்டுதல், மிரட்டல், இன்னல்கள் மத்தியில் சிக்கிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள், ஒரு 6 மாச காலம் எல்லாம் மாறிடும். அவங்க முழுமையா
ஆட்சிக்கு பக்கம் பலமா திரும்பி நம்ம பக்கமே வந்துருவாங்க. அதனால தயவு செய்து யாருமே யாரையும் ஹெட்மேடா பேசாதீங்க, உரிமையில பேசாதீங்க. அரசு அதிகாரிகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பணம் கேட்டால் கொடுக்க வேண்டாம், ஆனால் கேட்கவும் மாட்டாங்க. உங்ககிட்ட பேச வாய்ப்பு. 12ஆம் வகுப்பு அஷ்மிதா 577 மதிப்பெண். அஷ்மிதா